முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தருகிற ஆதரவுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற ஆராதனைகள், இணைந்து பங்கெடுக்கிற ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. வாங்க, முதலாவது எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராய்த்து மகிமைப்படுத்துவோமா? மாறிடாயுமானே மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் மாறினே. சொல்லுமா, மாறிடாயுமானே மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் மாறினே. பாவியாக இருக்கையிலே அன்பன் மாறில் உன்னை தேடி வந்தாரே, நேசனின் உன்னை தள்ளாமலே நேசராக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பன் மாறில் உன்னை தேடி வந்தாரே. சேர்ந்து பாடுங்க. நேசனின் உன்னை தள்ளாமலே நேசராக மாற்றிடவே. இயேசுவின் மகாத்மிதே ஆதிநாளம் அறியலாகுமோ, இதற்கு இணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லை. இயேசுவின் மகாத்மிதே ஆதிநாளம் அறியலாகுமோ, இதற்கு இணையதும் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. ஆமென். உள்ளத்தால் அவரை தள்ளினோம் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகாத்மிதே ஆதிநாளம் அறியலாகுமோ, இதற்கு இணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லை. இயேசுவின் மகாத்மிதே ஆதிநாளம் அறியலாகுமோ, இதற்கு இணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. ஆவியால் நன்மை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவராய் அவரை சம்பிக்க. ஆவியால் நன்மை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவராய் அவரை சந்திக்க. சொல்லுமா, இயேசுவின் மகாத்மிதே
ஏது வேறில்லையே, ஏது வேறில்லையே. நியாய வீதி தினம் அதிலும் நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெறுக, புண்ணியரின் அன்பு வல்லரே. சொல்லுமா, நியாய வீதி தினம் அதிலும் நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெறுக, புண்ணியரின் அன்பு வல்லரே. இயேசுவின் மகான்கிறே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏது வேறில்லையே, இன ஏது வேறில்லையே. இயேசுவின் மகான்கிறே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏது வேறில்லையே, இன ஏது வேறில்லையே. பயமது நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சாகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் மொழியாதே. பயமது நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சாகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் மொழியா. இயேசுவின் மகான்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகான்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையா தைரியம் பெறவே பூரணம் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லரே. சொல்லுமா, இயேசுவின் மகா அன்பிலே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏது வேறில்லையே, இன ஏது வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏது வேறில்லையே, இன ஏது வேறில்லையே. ஹல்லேலூயா. ஆம் தேவஜனங்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்க உயர்த்த ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக அந்த திரியேக தேவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரின்பம் மேட்ரிமோனி ஊழியங்கள் பல ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாக உங்களுக்கு தருவார்.
தொடர்ந்து எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமா? நம்ம இன்னைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பகுதி யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆதியாமத்திலிருந்தே நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை எப்படி அடிக்கடி சொல்வார், நீங்க பலுகி பெருகி அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார். என்ன சொல்வாரு? நீங்க பலுகி பெருகி நீங்க பூமியை நிரப்புங்கள். அதுதான் ஒரு ஆண்டவுடைய ஒரு வாஞ்சை, விருப்பம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பார்த்தீங்களா, நம்ம பெருகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாஞ்சை. நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்க்கணும், 28ஆம் அதிகாரம். எப்பெல்லாம் தேவ ஜனங்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறாரோ, எப்பெல்லாம் தேவ ஜனங்கள் பிரதிஷ்டை பண்ணுறாங்களோ, மறு பிரதிஷ்டை பண்ணுறாங்களோ, அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் சொல்லி பார்க்கிறோம். அதில் ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, எச்சரிப்புக்காக சாபங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதிகமாக இந்த உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வசனங்களை தான் படித்து பார்ப்போம். நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது இப்படி ஆரம்பிக்கிறது, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்க 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும், அது இப்படியாக முடிகிறது. எப்படி? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கரங்களை வைத்து வர லட்சங்க பார்ப்போம். அப்ப இதுல இருந்தே நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 4 வித ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஆசீர்வாதம்? முதலாவது ஆசீர்வாதம் என்ன? பிரயாசத்தில் வெற்றி. ஆண்டவர் நமக்கு உறுதியாக ஊர்ஜிதமாக சொல்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பிரயாசத்தில் வெற்றி. ஒரு எல்லா பிரயாசத்திலும் கர்த்தர் வெற்றியை காண செய்கிற ஆண்டவர். ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன் என்று சொன்ன பொழுது வலைகள் கிளியத்தக்கதாக, படகுகள் அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடிக்க செய்த ஆண்டவர் நம்மோடு கூடந்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. இது உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிற, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு. 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுவாய். 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை என்ன செய்வாரு? ஆமென். கர்த்தர் உன் களஞ்சியங்கள் நீ கைடு செய்யும் எல்லாவிலும் உன் பிரயாசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய போதரையா அல்லது ஆரம்ப காலத்துல பிசினஸ் மேனா தான் இருந்தாங்க. அல்லது சின்ன வயசுலேயே அவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க. அவருடைய தாயார் பிரசவ வேதனையில் இருக்கும் பொழுது சோதரர் வாழ்வா சாழ்வா அப்படிங்கிற மெஞ்ஞானபுரம் தெற்கு ஸ்ட்ரீட்ல அந்த முக்கு வீட்டில் அவங்களுடைய தாத்தா ஒரு வைத்தியர் பிரசவ வேதனையில இருக்கும் பொழுது அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த பிரசவ வேதனையில நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுப்பிருந்தால் உங்களுடைய ஊழியத்திற்கே கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. பின்பதாக குழந்தை பிறந்தது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் பின்பதாக அங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க. என்ன தாத்தா அங்கே டீ ஃபேக்ட்ரி ஆஃபீஸராக இருந்தாங்க. ஸ்ரீலங்கா போனாங்க, அங்கே எஸ்டேட்டில் இருந்தாங்க. அங்கே கர்த்தர் நல்ல தேடுகிற ஒரு குடும்பமாக இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆமேன். எங்கள் பாட்டிமா நல்ல ஒரு ஜெப வீரர் சொல்லி பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க? 4 மணி நேரம். காலையிலேயே ஒரு 6-6:30 மணிக்கு அல்லது வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. போய் நிறைய வீடுகளில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. சோதரம் இந்த திருநெல்வேலி பட்டணத்திலே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்கள் பாட்டியம்மா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கையில் நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தேவை கருப்பட்டி, குட்டி கட்பட்டி, சாக்லேட். வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் கையில் அதை கொடுத்துருவாங்க. அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னால் என்ன நடந்துடும்? இங்கே ஜபம் நடந்துடும்.
ஸோ இப்படி ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு 4-5 வீடுகள் விசிட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அல்லது குளிச்சுட்டு திரும்ப உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. திரும்ப சாயந்தரம் ஊழியத்துக்கு போவாங்க. பஸ்ஸில் ஏறினா எல்லாருக்கும் டிராக்டர் கொடுத்துருவாங்க. பின்பதாக அல்ல சோத்திரம் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் முழங்கால் போட்டு இப்படி கையசைச்சிட்டே இருக்கிறது தான் அல்ல சோத்திரம். 1983 வருஷம்லாம் இந்த என்ஜிஓ காலில் இருந்த நாட்களில் எங்கள் ஜெபம் ஒன்றும் வீண் போகலை. இந்த இடத்துல ஊழியமே ஸ்தாபிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் வளர்ந்தாங்க. பின்பதாக உலக பிரகாரமாக தகப்பனாக இருந்தாங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்லா சம்பாதிக்கணும், குடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அலுவலத்தில் அவங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு ஒரு கடன் பிரச்சனையில தான் அலுவலத்தில் நெருக்கப்பட்டிருந்தாங்க. வர வேண்டிய பணங்கள் வரல. அலுவலக கடன்காரெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் தான் அலுவலத்தில் அந்த சூழ்நிலையை மறக்கிறதற்கு அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் ஒரு ஊழியக்காரருடைய மனைவி வந்து தாயார்கிட்ட பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு உணர்வை தந்து அந்த ஊழியக்காரமா தன்னுடைய மகனுடைய நிர்பந்தமான நிலையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக கர்த்தர் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உணர்வை கொடுத்து உடனே எடுத்து இன்று முதல் நான் குடிக்க மாட்டேன், இன்று முதல் வெத்தலை பார்க்க பாட மாட்டேன், இன்று முதல் சினிமா பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி வேதத்தில் அவங்க எழுதி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஒரு பலத்த சாட்சியாய் மாற கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பின்பதாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கால வந்து சாது செல்லப்பா அவருடைய ஊழியங்களை அங்கே செய்யத்தக்கதான அவருடைய அக்னி பத்திரிகை பிரிண்ட் பண்ணத்தக்கதான கிருபை அங்கே இருந்த பாஸ்டர் அருமநாயகம் அவருக்கு நல்ல வலதுகரமாக இருந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இப்படியாக தொழிலின் மத்தியிலும் பகுதி நேர நல்ல மகிமையான ஊழியங்களை திருச்சபையிலும் ஊழியர்களுக்கும் செய்யத்தக்கதான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். பின்பு 1983 வருஷம் கலவரம் ஏற்பட்ட பொழுது ஆண்டவர் திட்டம் தெளிவாக என் தகப்பனாரோடு கூட பேசி நீ உன் தேசத்திற்கும் உன் இடத்தாரிடத்துக்கும் போ. சோத்திரம் எல்லாம் அங்கே நல்ல பிஸ்னஸ் இருக்குது. அது இப்படி ஆண்டவர் சொன்ன சிச்சுவேஷனில் அல்ல சோத்திரம் ஆண்டோடைய வார்த்தைக்கு இணங்கி இந்த தேசத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ்ல அங்கே நிறைய பிஸ்னஸ் பண்ணாங்க. பின்பதாக இங்கே வந்து ஒரு ஷாப் வச்சு அதையும் உண்மை மொத்தமாக செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். அதுலேயும் அந்த இந்த தொழிலே நற்சாட்சி பெறது கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவர் கொடுத்த அழைப்பு அவங்க வாழ்க்கையில் இருந்து பேசிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அலுசோத்திரம் வேதாகம் கல்லூரி போய் படிக்கவும் நல்ல ஊழியங்களை செய்யவும் பின்பதாக என்ஜோ காலிலே ஊழியத்தை ஆரம்பிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ்ல பாருங்க, என் தாப்பனார் கடன்பட்ட சிச்சுவேஷன்ல எல்லா வழியும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்பதாக கண்ணீரோடு கூட இந்த வேதத்தை எடுத்து அப்படியே வாசித்துக்கொண்டே இருக்கிறாங்க. அலுசோத்திரம் சொல்லுவாங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் வாசிக்கும் பொழுதெல்லாம் அலுசோத்திர கண்ணீரெல்லாம் அந்த பைபிள் மேல விழுந்து விழுந்து என் பைபிள் வந்து எம்போசான மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியாக ஆண்டவர் அதிகமாக ருசி பார்க்க தன்னுடைய தவறெல்லாம் ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற கர்த்தர் கிருபை செய்தார். பார்த்தீங்கன்னா மீண்டும் செய்த தொழிலை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவருக்கே நிறைய கடன் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல என் தாப்பனார் ஃபோன் பண்ணி காக்கா எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல் சப்ளை பண்ணுவீங்களா அப்படி கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் அனுப்பிவிடவா நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களான்னு சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் அனுப்பிவிடவா நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களான்னு சொல்ல வைத்தார். மீண்டும் அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிச்சு எல்லா கடன்களையும் அடைக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றேன், ருசி பார்த்தவர்களாக இதற்கு சொல்றேன், நம்முடைய பிரயாசங்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் கைட் செய்யும் எல்லா பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கையின் செயல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையின் சுத்தங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையின் சாமர்த்தியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கையின் சம்பாத்தியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏதோ வந்தது எல்லாம் போனது அப்படிங்கிற நிலையில அல்ல, அது உங்க வாழ்க்கையில் இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கடன் பிரச்சனையோடு கூட நீங்க இருக்கலாம், அதுல இருந்து பெரிய ஒரு வெற்றியை காண நிச்சயமா உதவி செய்வார். அல்லேலூயா. கடன் பிரச்சனை நிமித்தமாக முழு குடும்பமே தற்கொலைக்கு முயன்ற ஆட்கள் சபைக்குள்ள வந்து ஒரு பெரிய விடுதலையை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு சகோதரர் வந்தா இப்ப வெளியூர்ல இருக்கிறார், முழு குடும்பம் பயங்கரமான கடன் நிமித்தமாக தான் இந்த ஊருக்கே வந்தாங்க. அல்லது கணவன் மனைவி ஒரு மகள் ஒரு மகன் அல்லது வருமானமே இல்லாத சிச்சுவேஷன், அல்லது அவருடைய சொத்துக்கள் இருந்து அந்த சொத்துக்களை விற்க முடியாத ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன்.
அப்போ எங்களுக்கே கஷ்டம். நாங்களே அவங்களை பராமரிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. தேவை கொடுக்க உதவி செய்ய அல்லது அவளை தாங்கத்தக்கதான ஒரு சுச்சுவேஷன்லாம் எங்கள் லைஃப்பில் இருந்துச்சு. அப்போ பழுது அவளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்களுக்கு லேண்ட் இருந்துச்சு, விற்கவே முடியாது. யாராவது வாங்குறதுக்கு அந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த ஆட்கள் வாங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன். ஜெர்மனி அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய ரிலீஸை கொடுத்து அந்த இடத்த விற்க கடன்கள் எல்லாம் அடைக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருந்தார். அல்ல சோத்திரம், அவருக்கு பயங்கரமான கடன் பிரச்சனை பாருங்க. அல்ல சோத்திரம், அவருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் அல்ல சோத்திரம் மாசத்துல வாங்குற சம்பளம்லாம் கடனுக்கு போயிடும், கடன்காரருக்கு தான் போயிடும். அல்ல நானே அவருக்கு உதவி செய்ய, நான் வாலிபனா இருக்கு, நானே உதவி செய்கிற சுச்சுவேஷன்ல வந்திருக்கு. அல்ல அப்படிதான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தார். இந்த இடத்துல அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா கடன்களை அடைக்க செய்து இன்னைக்கு இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கார். சொல்லுங்க அல்லேலூயா. அது சொல்ல பிரயாசத்தில் ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய கடன்கிறது ஒரு பெரிய சாபம். அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவாராக. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்க எந்த நிலையில கடன் பெற்றிருந்தாலும் அந்த சிறுமையிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவாராக. ஆமென். சிலர் பயந்து கடன் அடைப்பாங்க. எதுக்குன்னா அல்ல கடன் பட்டா பரலோகத்துக்கு போக முடியுமா, அப்படி போக முடியாதா அப்படிங்கிற ஒரு பயத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு அதுக்கு சரியான விளக்கம் தெரியாது. ஒரு கடன்காரர் பரலோகத்துக்கு போக முடியாதா நமக்கு தெரியல, ரைட்டா? நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இயேசு விசுவாசித்தாலே நம்ம பரலோகத்துக்கு போகலான்னு விசுவாசிக்கிறோம். ஆனா உன்ட்டு இருந்தும் நீங்க கொடுக்காம ஏமாந்துட்டு போயிருந்தா அது சரியான அனுபவம் அல்ல. சோத்திரம் என்னன்னா மனம் திரும்புதலின் கிரியைகள், மனம் திரும்புதலின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமா இருக்கு. அப்படிதானே? குத்தம் ஜெபம் பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு வச்சுக்கிட்டே நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன செய்யும்? நமக்கு குத்துமா குத்தாதா? எல்லாரும் குத்து மாதிரி தான். உங்க முகத்தை பார்த்தா அப்படியே தெரியும். குத்தும், உணர்த்தும். ஐயோ கொடுத்து தீர்க்கணுமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். கொடுத்து தீர்க்க கர்த்தர் கிருபை செய்கிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம அதை சுவாதிச்சு நம்ம சரிப்படுத்துகிற ஆண்டவர். அப்போ பிரயாசத்துல வெற்றியை பெற்ற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். பிரைஸ்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரர் சர்ச்சுக்கு இருந்தார். சென்னையில் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடன், பயங்கரமான கடன், அப்பவே பயங்கரமான ஒரு கடன் இருந்தார். அந்த சகோதரனையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு எல்லா கடன் அடைக்கி இன்னைக்கு ஒரு ஸ்வீட் கம்பெனியை வச்சு அவங்க நல்ல சென்னையில் ஆசீர்வாதமாக இருக்கேன். நான் பார்த்தேன் கையில் காசு இல்லாதவங்க அந்த சோத்திரம் பிள்ளைகளுக்கு நூற்றுக்கணக்கான பவுண்டில் நகை போட்டே திருமணம் முடிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் 100 பவுனை கர்த்தர் தருவார்னு சொல்ல வரல. அது ஒண்ணுமே இல்லை ஓட்டாண்டி அப்படிங்கிற நிலையை கூட கர்த்தர் மாற்ற வல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று வாக்குரைத்தவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு
தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் மாறும். இருக்கிற மாதிரியே ஓட்டாண்டியா இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய விருப்பம் அல்ல. நீங்கள் எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்கணும். நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேர் கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தவங்க ஆண்டவர் நல்ல இறுக பற்றி கொண்டு நல்ல வாழ்க்கையிலே முன்னேறினதை நான் பார்த்துருக்கிறேன். நல்லா வந்திருக்கிறாங்க. விருத்தி, கர்த்தர் நம்மை விருத்தியடை செய்கிறவர் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியும். நான் நிறைய குடும்பங்களை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பிரயாசத்திலே கர்த்தர் வெற்றியை தருகிறவர். நமக்கு நல்லாவே தெரியும், உலகத்தில் பாவம் பிரவேசிக்கிறதற்கு முன்பதாகவே வேலையானது தேவனால் மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் கர்த்தர் கட்டளையிட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேலை, அதான் நான் வேலை செய்யணும், நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். ஒரு வேலை செய்ய மனதாக இராவிட்டால் அவன் என்ன செய்யக்கூடாதான்? ஏன் சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போவே வந்துடுவார்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? ஒருத்தர் வேலைக்கு போகாமல் எல்லாம் சர்ச்சில் தான் உட்காந்துருந்தாங்க. அப்போதான் பவுல் சொல்கிறாரு, எப்பா அவர் வருவார், வருவேன்னு சொன்னவர் வருவார், அதனால நீ சும்மாலாம் இருக்க முடியாது, நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு. ஒருவன் வேலை செய்ய மனதாக அவன் என்ன செய்யணும்? சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்ல. ஸோ வேலை, நான் வேலை செய்யும்போது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஒரு குடும்பத்துக்கு மட்டும், திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஆசீர்வாதம். ஸோ நல்லா பிரயாசப்படுங்க, ஜெபத்தோடு கூட நல்லா பிரயாசம். நீங்கள் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று நடக்காத சிச்சுவேஷன் இருக்கலாம். அதன் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை எப்பெல்லாம் ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க, வாசித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 56 வசனங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு. 14 தான் நம்ம வாசிப்போம். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம வாசிக்கவே பயந்து விட்டுருவோம். அவ்வளோ ஆசீர்வாதம் சொல்ல. அதே நேரத்தில் ஆண்டவர் விட்டு தூரம் போகும்பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அல்லது காரியத்தை செய்யும் பொழுது அல்லது இதெல்லாம் நடக்கும்னு எச்சரிப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தானே? நான் அடுப்பில் கையை வச்சு எனக்கு சுட்டுருது, உடனே நான் என்ன செய்வேன்? எல்லாருக்கும் சொல்வேன், எப்பா தயவுசெய்து நீங்கள் அடுப்புக்கிட்ட போகும்பொழுது பார்த்து போங்க. நிறைய நேரத்தில் சின்ன பிள்ளைகளை ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தால் சுற்றும் முடியுமாங்க. என்னது? அந்த பட்ட அனுபவத்தை சொல்றாங்க, காக்கப்படும்படியாக. சிலர் விசுவாசிகள் இருப்பாங்க, நானும் கஷ்டப்பட்டு தான் அப்போ நல்லா மாறுவேன் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சோத்திரம். எதற்காக இந்த பிற்பகுதி சொல்லப்பட்டிருக்கு? நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் கஷ்டங்கள் வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் அடிக்க சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் வலையை வீசும் பொழுதே நம்ம வந்துடணுமா, இல்லைன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? செவிழ பிச்சிருவார் அப்படிம்பாங்க. மீன் பாருங்க, பிடிக்க நேரத்தில் வலையில அப்படி போட்டாலே வந்துட்டுனா பிரச்சனை இருக்காது. ஆனால் சில நேரங்களில் சில சேட்டக்கார மீன்கள் இருக்கும் பாருங்க, அதை என்ன செய்வார்? தூண்டில போட்டு பிடிச்சு. என் அப்பாவெல்லாம் அப்படி தான் தூண்டில போட்டு ஆண்டவர் பிடிச்சி கொண்டாந்து கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கத்தக்கதான கிருபையை கொடுத்தார். அதான் சொல்கிறேன், பிரயாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை தருகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இதே உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 4 மற்றும் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 4ஆம் வசனம், உன் கற்பத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன் மாடுகளின் பெருக்கம் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வாதம்.
பரிபூர்ணமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில காண செய்கிற ஆண்டவர். 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன்னை கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். இப்படியாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இந்த நாளில் தியானிக்கிற ஒரு பகுதிக்கு நேரம் வருவோம். இங்கே யோபுவை குறித்து பார்க்கிறோம். பொதுவாக யோபுவின் புத்தகம் தான் முதலாக எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யோபு ஆபிரகாம் வாழ்ந்த காலங்களிலே அல்ல அதுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன். பிரைஸ்லா. அந்த மனசாட்சியின் காலத்தை என்னது? நல்லவங்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நன்மை செய்வார், தீவிரலாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டம் வரும். அதை வச்சு தான் அவனுக்கு நல்ல ஒரு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் கூட இந்த வார்த்தை நிமித்தம் அதிகமாக அவனை வேதனைப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு இழப்பம் வாழ்க்கையில வந்த பின்பதான் அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான்? ஒருபோதும் ஆண்டவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை பொல்லாங்குக்கு அனுமதி கொடுக்கலாம், ஆனா பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. ஏன் இப்படி சொன்னா அப்படின்னா, மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்த மனுஷனா இருந்ததுனால நல்லது செய்யும் பொழுது தேவன் நன்மை செய்வார், கெட்டதை செய்யும் பொழுது ஆண்டவர் பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள் வரும் என்கிற சத்தியத்தை அன்னைக்கு அவங்க புரிஞ்சு கொண்டதுனால அப்படிப்பட்ட நிகழ்வு இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பின்பதாக சாத்தான் சொல்றான், அவன் நல்லா தானே இருக்கிறான், அதனால தான் உண்மை சேவிக்கிறான். சர்ரத்தை மாத்திரம் தொடுவீர் என்றால் அவன் உண்மை நிச்சயமா தூஷிப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அப்படிப்பட்ட சரீர அல்ல வேதனையின் மத்தியிலும் அவன் சொல்றான், தேவன் கையிலே நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ, நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய். நாம் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் பண்ண பிரசங்கம் இந்த பிரசங்கம் தான். இன்னும் என்னுடைய உத்தமத்தில் நான் உறுதியாயிருப்பேன். கரங்களை வைத்து ரிலேஷன் பார்ப்போம். என்னது? இன்னும் என் உத்தமத்திலே நான் உறுதியாயிருப்பேன். ஹல்லேலூயா. எங்கள் சபை இந்த பிரச்சனை செய்யப்பட்ட பின்பதாக ஒரு நாள் பாஸ்டர் சென்னைக்கு போயிருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சண்டே சர்வீஸில் பிரசங்கம் பண்ணேன். இந்த பிரசங்கம் தான், இன்னும் என் உத்தமத்தில் உறுதியாயிருப்பேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ இவனை குறித்து ஆண்டவரும் சாத்தானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவர் புத்திர நடுவிலே ஸ்தோத்திரம் சாத்தான் வந்து நின்று நிற்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவருக்கு நீ எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறதுனால என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான்? நான் பூமி எங்கும் சுட்டிட்டு உலாவிட்டு வர்றேன் அப்படி சொல்றான். என்ன சொல்றான்? அவன் பொய்யன். பக்கத்தில் சொல்லுங்க, சாத்தான் பொய்யன், பொய்க்கு பிதா. சொல்லுங்க பார்ப்போம். சாத்தான் பொய்யன். அவன் ஒரு ரீலை விடுறான் பாருங்க. எடுத்தோடனே போய் சிலருக்கு அப்படி இருக்குமா, எடுத்தோடனே பொய் சொல்லுவாங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் மிகைப்படுத்தி சொல்ற ஆட்களா இருப்பான். இவன் ஒரு பொய்யன் பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 1:6. ஒரு நாள் தேவபுத்தர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர் வடியிலே நின்றான். 7ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக பூமி எங்கும் உலாகி அதில் சுட்டி தெரிந்து வருகிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கணும்? எங்கிருந்து வர்ற? யோபு வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொல்றான்? பூமி எங்கும் சுற்றி உலாவிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்தாலே ஆண்டவர் தெரியும் அவன் போய் சொல்றான். பூமி எங்க சுற்றி உலாவிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னோடனே கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ன சொல்றாரு? அவர் தான் எல்லாம் தெரியுமே. இனிமேல் இன்னைக்கு நடக்க போகுது என்ன, நாளைக்கு நடக்க போறது என்ன, இன்னும் 100 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, எல்லாம் அறிந்தவர். ஆண்டவருடைய தன்மையை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதான் அவர் சர்வ வல்லவர். ஆமென். அவர் எங்கும் நிறைந்தவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் எப்பா குறி வச்சிட்டியா? அவனையே நோட் பண்ணிட்டு இருக்கியா? எப்படி அவனை வீழ செய்ய முடியும், எப்படி அவனுக்குள்ள ஒரு வீழ்ச்சியை கொண்டு வர முடியும்னு சொல்லி திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சர்டிபிகேட்டே சில நேரம் பிரச்சனையா மாறிடும் பாருங்க. முதல் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வர்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்து என்னது காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்க உடனே தான் அவனுக்கு கோவம் வந்துட்டு. பின்பதாக என்ன செஞ்சான்? சரியா
கொலையே பண்ணி போட்டான்னு சொல்லி பாரு. சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் சில நேரங்களில் சாத்தானை இன்னும் டெஸ்ட் பண்ண வைக்குது. ஆனால் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் யோபை எவ்வளோ ஆசீர்வாதம் 2 மடங்கு ஆசீர்வதித்தார்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, யோபின் மேல் கவனம் வைத்தால் உத்தமன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை சொன்ன பின்பதாகத்தான் 9ஆம் வசனத்துல சாத்தான் வர்றான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பயத்துமா. யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், சும்மாவா அவன் பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோபுவை குறித்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்றார். அதான் இன்னைக்கு நான் சொல்றேன். யோபுவின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். யோபுவை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 ஸ்டேட்மெண்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. கர்த்தர் நமக்கு தருகிற இந்த யோபின் புத்தகம் இந்த முதல் அதிகாரத்துல இருந்து கர்த்தர் நமக்கு தர்ற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பாதுகாப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க அனுதினமும் நீங்க பார்க்கும் பொழுது நியூஸ்ல பார்க்கும் பொழுது எவ்வளவு விபத்துகள் நடந்துட்டு சைலண்டா கொத்து கொத்தா ஆட்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சிச்சுவேஷன் பாருங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத உலகத்துல நம்ம அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு கண்ணை திறந்து இன்னைக்கு நம்ம சோமாக கண்ணை மூடுவோமா இல்லையோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எப்பயுமே நினைக்க நீர் என்ன பாதுகாக்கிற தயவுக்காக நன்றி அப்படி நம்ம சொல்லணும். யாபை சொல்றாரு பாருங்க, தேவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லை பிரதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு நீர் விலக்கி என்னை பாதுகாத்துக்கணும். ஆமென். விலக்கி பாதுகாப்பு. ஆண்டவர் தர பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு அவங்க லைஃப்ல இருக்கிற வரைக்கும் பாருங்க இவ்வளோ பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை அவர் லைஃப்ல பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்கள் நான் விரும்பின ஆண்டவரே நீர் என்ன பாதுகாக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. என் சரீரத்தை பாதுகாக்கிற மாத்திரமல்ல, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன் மாத்திரமல்ல, என் ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆத்துமா பாதுகாக்கப்படாத நிலையில் இருக்கிறாங்க. நினைச்சாலும் சத்துரு ஈஸியா அவங்களை வஞ்சித்து போகிறதை பார்க்கிறோம். இடறி போகப்படுகிற ஒரு சிச்சுவேஷன், அல்ல சோதரம் நெருக்கடியான சிச்சுவேஷன். வெளியே பார்க்க நல்ல டிப்டாப்பா இருக்கிறாங்க, ஆனா உள்ள போய் பார்க்கும் பொழுது பலவித போராட்டங்களை சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அல்ல சோதரம் பாதுகாப்பு இழந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றை சுட்டி வேலி அடைத்து பாதுகாக்கிற ஆண்டவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சொல்லுங்க அல்லேலூயா. 1983 வருஷத்துல நாங்கள் ஸ்ரீலங்கா இருந்த பொழுதுதான் ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் அப்படி சொல்லி வந்தது. தமிழ் மக்கள் இருக்கிற பகுதியில் சிங்கள இராணுவம் போனது நிமித்தமாக அங்கே அவளை அட்டாக் பண்ணி அப்படியே கலவரம் கொழும்பு சிட்டியில தான் பயங்கரமான கலவரம். நாங்கள் கொழும்புல தான் அப்போ தங்கி இருந்தோம். அப்படிப்பட்ட இடத்துல சுட்டி இங்கே பார்த்தாலும் வீடுகள்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு பார்த்து சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒஸ்டா இருந்தாலும் எங்கள் அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டா, ஸ்கூல்ல இருக்கிறா. ஸோ சிச்சுவேஷன் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். இப்போ ஸ்கூல்லேருந்து அவளை கூட்டிகிட்டு வரணும். பாருங்க யார் கூட்டிகிட்டு வரணும்? எங்கள் வீட்டில் அப்போ அன்னைக்கு ஒரு டிரைவர் இருந்தார், அவர் சிங்களர். அவர் என்ன பண்ணுறாரு, எந்த வாகனத்துலையும் போய் கூப்பிட்டு வர முடியாது. அவரே நடந்து தூரமாக போய், எவ்வளோ தூரம் எனக்கு தெரியாது, ரொம்ப தூரம் போய் அந்த ஸ்கூல்லேருந்து அவங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து கூட்டிகிட்டு வர கிருபை செய்தார். பாருங்க அல்லேலூயா. அவர் யாரு? ஒரு சிங்களர். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, பத்திரமா பாதுகாத்து கூட்டிட்டு வர்றாரு. சுற்றி எரிஞ்சிட்டு எங்க வீட்டுக்கு நேர பின்னாலதான் புத்த பிச்சுக்களுடைய அந்த மடம் இருக்குது. எங்க நேர வீட்டுக்கு பின்னால பாத்தீங்கன்னா பெரிய காம்பவுண்ட், அதுல தான் அவங்க சொத்தர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மோட்டரிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எல்லா வீடுகளும் தமிழ் வீடு என்ன வீடுன்னு பார்த்து அந்த வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வீட்டில் தூக்கி போட்டு வெளியே போட்டு அந்த சொத்தை எல்லாம் அடிச்சு உடைச்சி தீ வைக்கிற சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. பாருங்க அங்க இருக்கிற பணக்காரர்கள் நகை கடை ஆட்கள்லாம் எங்க தஞ்சம் வர்றாங்க, எங்க வீட்டுக்கு தஞ்சம் வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது நாங்க பெரிய காம்பவுண்ட்ல இருந்தோம். சொல்லி அங்க இஸ்லாமிய சகோதரி எனது அது மாத்திரமல்ல சிங்களர்கள் தமிழ்நாட்கள் எல்லாரும் சிங்களார்கள் இஸ்லாமிய இருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது இங்கிருந்து எல்லா ஜனங்களும் நான் அது மாடியில ஓட்ட வழியா பாக்குறேன், இங்கிருந்து எல்லா ஜனங்களும் போய் தமிழர் யாரும் இங்க இல்லைன்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லுங்க, நான் சொல்றேன் ஆண்டு எப்படி பாதுகாக்கிறார் அப்படிங்கிற சொல்றேன் பாருங்க. நான் சின்ன வயசுல இருந்தே அறிந்த விஷயம்.
ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த சாட்சியா தைரியமா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரே உங்கள் பாதுகாப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. முடி கூட பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவர். பாருங்க, அனனியா சிரியா மிஷாவேல் சொல்லாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்குறது இல்லைன்னு சொன்னாங்க. அந்த ஆண்டவர் அவர்களை தப்பு வைத்தார். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவித்தார் என்று சொல்லிப்பார். ஒரு சின்ன முடி கூட அல்லது கருகாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் சொல்லி பார்க்கிறோம். அந்த கிருபை நினைத்தவர்களாக நாம் அவரை துதித்து சொல்வோம். வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை மூழ்காமல் தாங்கும் கிருபை உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை சொல்லுங்க வழுவாமல் காத்த எல்லாரும் பாடணும். அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் தாங்கும் தண்ணீரிலே மூழ்காமல் உன் கிருபை என்னை தாங்கிடுதே சொல்லுங்க உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை ஆமென் உன் கிருபை என்னை தாங்கிடுதே சொல்லுங்க உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை அல்லேலூயா அல்லே அல்லே அல்லேலூயா அல்லே லூயா அல்லே அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் நமக்கு தர்றாரு பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, ரூத்து கூட சொல்றாங்க, அந்த ரூத்தின் புத்தகத்தை வாசி. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைங்கள் போவாசுவத்தை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைங்கள் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலம். சொல்லுங்க அல்லேலூயா. யாரெல்லாம் அடைக்கலமா வந்தாங்களோ அவர் எல்லாரையும் பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை செட்டைங்கில் மறைத்து வைத்து பாதுகாக்கிறது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஸோ நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உணர்ற நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல வேத பகுதி இருக்கு பாருங்க. சங்கீதம் 91 நமக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு டானிக் மாதிரி இருக்குது பாருங்க. எனது உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சோதரம் அவர் நம்முடைய கோட்டையாக அரணாக எல்லாம். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்த அது உன்னை அணுகாது. கர்த்தர் இவ்வளவு பெரிய பாதுகாப்பை நமக்கு தர்றாரு பாருங்க. அவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும். இதை மேன்மை உணர்ந்தவர்கள் தான் சொன்னாங்க,
ஆண்டவர் நீர் எங்களோடு கூட வரலனா நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகவே கூடாதப்பா. பிரைஸ் தி லார்ட். நீர் மெங்க ஸ்தம்பமாக இருந்து அக்னி ஸ்தம்பமாக இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாக்கணப்பா. அப்போ யோபுக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் முதலாவதாக பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு இருந்ததுனால பாருங்க அவன் பெருகிட்டே இருந்தான். அவனை குறித்து சொல்லி பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் 1-2 அவனுக்கு 7 குமாரனும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகள் 3000 ஒட்டங்கள் 500 ஏறு மாடுகள் 500 கழுதைகள் மிருக ஜீவன் இருந்தது மன்றி தெல்லான பணிவிடைக்காரர் இருந்தார். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்தரில் எல்லாரிலும் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? பெரியவராக இருந்தான். 2வது ஒரு ஆசீர்வாதம் எங்கே சொல்லப்பட்டிருக்குது? நீங்க 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதி. இதை குறித்து நம்ம உபாகமத்தின் புத்தகத்தை 78ஆம் அதிகாரத்தை பேசும்பொழுதே நான் சொல்லிட்டேன். 2வது என்ன ஆசீர்வாதம்னா பலன். முதலாவது சொன்னேன் பாதுகாப்பு, 2வது என்னது? ஒரு பலன், ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். நான் அடிக்க என்ன சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் ஆதியாமத்தின் புத்தகத்தில் இந்த சமீபத்தில் ஏதோ ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணுறதுக்கு அல்ல பார்த்துக்கிட்டே இருந்த பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்ல. என்ன ஆசீர்வாதம்னா நீங்கள் பழுகி பெருகி. ஒரு ஆமை சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் ஆண்டவர் சொல்ல, பழுகி பெருகி. ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஒரு மரத்தை நடுறோம், நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. ஒரு பப்பாளி மரத்தை நட்டினாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்த உடனே அது பப்பாளி நம்ம பறிச்சிடலாம் நினைப்போம். சில நேரங்களில் அதில் ஆண் பப்பாளி மரம்னு வேறு சொல்லுவாங்க. பூ மட்டும்தான் பூத்துட்டு இருக்கும், என்ன செய்யாது? எந்த வித பழங்களும் இருக்காது. நாங்கள் என்ஜோ காலையில் 1983 வருஷம் அங்கே இருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் நிறைய பூ புத்தா பூக்கும். அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற அமலா பிரைமரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். படிக்கும் பொழுது திடீர்னு சில ஃபங்க்ஷன்ஸுக்கு பூ கொண்டுட்டு வர சொல்லுவாங்க வீட்டிலேருந்து. சரியா, அந்த சிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெச்எம் கொஞ்சம் வீட்டில் பூ கொண்டுட்டு. நம்ம பெந்தேவஸ்தே சபையை சேர்ந்தவங்க பூ நமக்கு என்ன தெரியும்? நம்ம பூவை பற்றி தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன், இந்த பப்பாளி பூவெல்லாம் அந்த சிஸ்டர் அதையும் சந்தோஷமா ஏற்று வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம மல்லிப்பூ பிச்சிப்பூ பற்றி ஒன்றும் தெரியாது. நமக்கு அன்னைக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் என்னதுன்னா பப்பாளி பூ. அது மாதிரி கொத்து கொத்தா பூத்துருக்குமா பார்த்தீங்கன்னா? பப்பாளி பூ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இப்போ ரொம்ப பண்ண பார்த்தேன். கொத்து கொத்தா வேறு பிடிச்ச. அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க, நமக்கு நிறைய பலன்களை தருகிற ஆண்டவர். சும்மா அப்படியே ஏதோ பூத்து நம்ம சும்மா அட்ராக்டிவாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நிறைய நேரத்தில் பார்த்து பகட்ட அட்ராக்டிவாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நம்ம டிப் டாப்பாக இருக்கிற மாதிரி. ஆனால் உள்ளே போய் பார்த்தா எந்தவித பலன்கள் இல்லாத நிலைகள் ஷோ இருக்கும். சிலர் முக பாவனையை பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பம் நடத்துகிற விதம், அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கும் போது எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்க்கும் பொழுது இல்லாத நிலைகள் காணப்படலாம். இது எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு நேரிடுகிறது எதுவோ, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்ல. என்ன பிரயாசம்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது சில நேரங்களில் சில சவால்களை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். நம்முடைய சபையில சிஸ்டர் கிறிஸ்டி இருக்காங்க, ஜெயக்குமார் இருக்கிறாங்க. அப்படி சோதரர் அவங்க ஆரம்ப நாட்டில் சபைக்கு வர நேரத்தில் அந்த சகோதரன் ஆட்டோ ஓட்டுன சகோதரர். ரொம்ப கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம் வீட்டில். ரைட்டா, அவங்கள்ட்ட சாட்சி அவங்களே சொல்லுவாங்க, நீ நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம் இருக்கும் பொழுது அவருடைய தாப்பனார் மனநிலையில் பாதிக்கப்பட்டார். மனநிலையில் பாதிக்கப்பட்டோடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படி சொல்லும் பொழுது, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அக்காவோடு கூட மெடிக்கல் காலேஜில் படித்த ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, ஸோ நீங்கள் அதை போய் சேருங்க, அவங்க நல்லா கவனிச்சுக்குவாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த இது இந்த ஜபாகார்டன் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் அங்கே சேர்க்குறாங்க. ஸோ அங்கே போய் போனோடனே அந்த டாக்டர் தெரிஞ்சோன்னா நல்லா கவனிக்கிறாங்க. அப்பாவை அடிக்கடி போய் பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சரியா, அவரை அடைத்து வைக்கிற சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அடிக்கடி போயிட்டே இருக்கிறாங்க, போகிறாங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் அந்த டாக்டர் அரசு பணியில் இருந்ததுனால திடீர்னு அந்த ஹோமை நடத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது பாருங்க. வர நேரத்தில் இந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, இதை நீங்கள் கொஞ்சம் இந்த ஆட்கள் கஷ்டப்படுற ஆட்கள், நான் மருத்துவதையெல்லாம் செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஒரு பில்டிங்கில் வச்சு நீங்கள் பார்த்துக்கிடுவீங்களா அப்படி சொல்கிறாங்க.
இந்த சகோதரி நான் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த சோத்திரம் அங்கே அவங்ககிட்ட இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த சோத்திரம் வச்சு அவங்க நல்ல தகப்பனாக தாயாக பார்த்து அப்படிப்பட்ட மென்டல் சிக்னஸில் இருக்கவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, வச்சு நல்லா கவனிக்க கர்த்தர் கிருபை தந்து அது பின்னாட்களில் அந்த நிறுவனத்துக்கு முதலாளியாகவே மாற கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் அவங்க இருந்த நிலைக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து பாருங்க, அதை உண்மையும் உத்தமமாக செய்த பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய செலவு கிடையாது. நிறைய நேரங்களில் அவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வந்துடும், பர்த்டே வெட்டிங் டே அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுங்கிற நேரத்தில் சாப்பாடே எல்லாரும் கொடுக்குறாங்க. சரியா, நிறைய கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த நிறுவனம் அல்லது சுகம் ட்ரஸ்ட், அதுக்கு பேர் வச்சதே பாஸ்டரே தான், சுகம் ட்ரஸ்ட்னு பேர். இன்னைக்கு அது எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ மனநிலை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எத்தனை வயதான பெற்றோர் பெரியோருக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ விதங்களில் கர்த்தர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பணியை அவங்க சந்தோஷமாக செய்ய கர்த்தர் நல்ல வாகனங்களை வாங்க கர்த்தர் கிருபை தந்தா, நல்ல ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை தந்தா. நீங்கள் ஆரம்பத்தில் வெறும் ஓட்டாண்டியாக இருக்கிறனால தான், ஒன்றும் இல்லாத இருக்கிறனால தான், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற ஆண்டவர் இன்னைக்கு சேரும் சிறப்பமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அன்னை சோத்திரம் இப்படிப்பட்ட அந்த சோத்திரம் ஜனங்களை வச்சு பாதுகாக்கிறதுல நல்ல தரை சிறந்தமா நிறுவனமா இருக்க பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீஸுடைய நற்சாட்சி பெறத்தக்கதாக அந்த நிறுவனத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அந்த ஹோம் ஆசீர்வாதமா இருக்குது பாருங்க. அப்ப சொல்ல ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களிலே வெற்றி நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருங்க. ஒரு தாப்பனாருக்கு ஒரு சிக்னஸ் தான்யா, ஆனால் அது உண்மையும் உத்தமமாக ஏதோ போட்டவன் இல்லாதபடிக்கு அங்கே போய் அவங்கள பார்க்க 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 பாருங்க, திடீர்னு ஒரு ஸ்பார்க்கை கத்த தர வல்லவராக இருக்கிறார். அலசோத்திரம் திடீர்னு ஒரு ஸ்பார்க் முடிந்ததென்று நினைக்கிற நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர் அல்லவா. அலசோத்திரம் அவ்வளோதான் லைஃப் அப்படின்னு. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. நம்மத்தில் இருக்கிற அகஸ்டின் கேட்டான், அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. அவங்க நல்ல MBA படித்து நல்ல ஒரு வேலையில் இருந்தாங்க. பின்பதாக ஃப்ரெண்டஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அந்த ஃப்ரெண்ட் ஏமாற்றி 60 லட்சம் ரூபாய் கடன் ஓடி பாண்டிச்சேரியில் ஒழிகிற நிலை அப்படிப்பட்ட இருந்துச்சு. அப்படிதான் ஒரு லைஃப். மீண்டும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ரொம்ப கடன், ரொம்ப கஷ்டம், நல்லா இருந்து வீழ்ந்த சிச்சுவேஷன். நல்லா இருந்து வீழ்ந்து போகிறவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் தாப்பனை நல்லா இருந்து ஒரு வீழ்ச்சியை கண்டவங்க, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு சகோதரர் கூட சொன்னார், திடீர்னு 2 வீடு விற்கப்பட முடியாத நிலையில் இருந்துச்சு. சொன்னார், ரொம்ப
ரொம்ப சர்ப்ளஸாக செஞ்சு செலவழிச்சிட்டேன் பாஸ்டர், இப்போ எனக்கு செலவழிக்க முடியல, கர்த்தர் நடத்துகிறார், அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம அந்த பாதையில் போனோம்னால நமக்கு நல்லா தெரியும். அப்படி சுச்சுவேஷன் தான் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுத்தேன். அதுக்கு முன்னால் அவர் சொன்ன காரியம், கர்த்தருடைய வசனத்தை பிடித்து நான் ஜாமனேன், வசன பைத்தியமாக மாறினேன். அவர் யாருன்னா என்னை பொறுத்தவரைக்கும் என் மனசுக்குள்ள அவர் வசன பைத்தியம். எங்கள் அப்பா ஒரு வசன பைத்தியம். நான் சொன்ன காலைல கூட சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வர நேரத்தில் குறிப்பிட்ட லகேஜ் தான் கொண்டு வர முடியும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வசன போர்டு. யாரா யோசித்து பாருங்க, வசன போர்டு கொண்டுட்டு வருவாங்களா, நகை கொண்டுட்டு வந்து விலையிருந்த பொருட்களை கொண்டு வந்து. எங்கள் அப்பா தகப்பனார் என்னத்தை கொண்டு வசனம். உங்கள் வாழ்க்கையில் வசனத்தை கனப்படுத்தினா அந்த வசனம் உங்களை கனப்படுத்தும் தேவ ஜனங்களை. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அந்நிய காரியமாக நினைக்க வைப்பான், விட்டுறாதீங்க, பிடிச்சிருங்க. அவர் சொன்னார், காலையிலும் இது வசனத்தை நீங்கள் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லி பைத்தியக்காரன போல. என்னை பார்த்தா பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியமாக கண்டிப்பாக இருக்க முடியும், இந்த வசனத்துக்கு தாராளமாக பைத்தியமாக இருக்க முடியும். காலை எழுந்துச்சு கர்த்தருடைய வசனத்தை அப்படியே அறிக்கை செஞ்சுட்டே இருப்பேன். கர்த்தர் வழிநாளத்தில் வழிகளை திறந்தார், ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குச்சுன்னு எல்லா சூழ்நிலை மாறி இன்னைக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளால இருக்கு. தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்திலே ஆசீர்வாதத்தை தருகிறவர். அவர் அல்லேலூயா மரித்த தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மறுத்ததெல்லாம் உயிர் பெற செய்கிற ஆண்டவர், மரித்து போன உங்கள் பொருளாதாரத்தை உயிர் பெற செய்கிற ஆண்டவர். இனிமே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், பலனை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை வைத்து வரல பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா பிரயாசப்படுங்க, விசுவாசத்தோடு பிரயாசப்படுங்க, கர்த்தருடைய வசனத்தோடு கூட பிரயாசப்படுங்க. நம்ம அதில் ரொம்ப வீக்காக இருக்கிறோம், எல்லாம் தெரியுது. ஆனால் எக்ஸிக்யூஷனில் தான் இப்போ நிறைய பிரச்சனை, செயல்பாட்டில் தான் பிரச்சனை இருக்குது. கையில் பைபிளை கொடுத்துட்டார்ல, இது அந்நிய காரியம் நினைக்காது, இது உங்கள் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் தந்திருக்கிறது, இதை பிடிச்சுக்கிடுங்க. வானம் பூமி ஒழிந்து போனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போதில்லை. கர்த்தர் வாக்கு பண்ணி கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நீங்கள்லாம் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். என் விருப்பம் நான் சின்ன நேரம் ஜெபம், ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் பிரயாசத்தில் கர்த்தர் வெற்றி தந்த 3வது ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருக்கத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நீ 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. அப்ப 3 காரியங்கள் சொல்ல. முதலாவது பாதுகாப்பு, 2வது பலன், 3வது பெருக செய்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. என் மேன்மை நீர் பெருக பண்ணுகிற ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் அது விரும்புறீங்க? எஸ், பெருகுவீங்கன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? தாவீது நாளுக்கு நாள் விழுத்தி அணிந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் ஆமென் அவனோடு கூட இருந்தான்னு சொல்லி பெருக பண்ணுகிறவர். யோசிப்பார், இதுல இருந்து ஒரு பெருக்கத்தை தருகிறேன். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நான் பெருக்கத்தை பார்த்துருக்கிறேன். பிரைஸ்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒன்றில்லாத நிலையில என்னது ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை தர அவர் வல்லவராக நிச்சயமா இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை தருவார். எத்தனை பேர் சொல்றீங்க பெருக்கத்தை தருகிற ஆண்டவர் உங்க லைஃப்ல? அல்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனை மாத்தி பெருக்க தரு. ஆபிரகாமை பார்த்து சொல்ல, இந்த வானத்தின் நட்சத்திரத்தை பாருப்ப, என்ன முடியுமா? இல்லை. பூமியின் மணலை பாரு, என்ன முடியுமா? உன் சந்ததி இப்படி பெருக செய்வேன். ஆனா என்ன, அவனுக்கு பிள்ளைகளே கிடையாது. ஆனா தம்முடைய வார்த்தையினால் சொல்லுகிற ஆண்டவர், தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறா பாருங்க. பெருகி பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்க லைஃப்ல கூட ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெருக செய்வாராக. அல்ல சோத்திரம். பல இடங்களுக்கு நீங்க பரவி போகிற ஆறுகளை போல இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3 காரியங்களை சொல்லுங்க. முதலாவதாக சோத்திரம், யோபுவின் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பாதுகாக்கிற தேவன். 2வதாக பலன்களை தருகிற ஆண்டவர், பெருக்கத்தை தருகிற ஆண்டவர். இதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. உங்களையும் அப்படியே கர்த்தர் செய்வாராக. இந்த நாளிலும் நீ கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தர் நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர்வதற்கு, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்.
எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீர்கள் என்றால் நீங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வாங்க, எங்களுடைய விலாசத்தை கீழே போடுகிறோம். நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி தாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.